ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பா. ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினிகாந்த், நானா படேகர், ஈஸ்வரி ராவ், ஹீமா குரோஷி நடிப்பில் வெளிவந்துள்ள காலா படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுருக்கமாக காலா படத்தை பற்றி ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, பாட்டாளி மக்களின் நிலம் எங்கள் உரிமை அப்படின்ற ஒரு கோரிக்கையை உலகுக்கு உணர்வு பூர்வமாக உரக்கச் சொல்கிறது இந்த காலா திரைப்படம். ரஜினிகாந்த், நானா படேகர், ஈஸ்வரி ராவ், ஹீமா குரோஷி, சமுத்திரகனி, சம்பத் ராஜ், சாயாஜி சிண்டே, அஞ்சலி பாட்டில், திலீபன், மணிகண்டன், பங்கஜ் திரிபதி, ரவி காலே, ரமேஷ் திலக், அருள்தாஸ், அரவிந்த் ஆகாஷ் மற்றும் சாக்ஷி அகர்வால் நடிப்பில் வெளிவந்துள்ளது காலா திரைப்படம். இயக்கம் பா. ரஞ்சித், ஒளிப்பதிவு ஜி. முரளி, இசை சந்தோஷ் நாராயணன், படத்திற்கு எடிட்டிங் ஸ்ரீகாந்த் பிரசாத், ஸ்டண்ட் திலீப் சுப்பராயன். மும்பையினுடைய மையப்பகுதியான தாராவியில் வாழும் தமிழர்களை காக்கும் காவல் வீரனாக ரஜினிகாந்த் நடித்துள்ளார். மனைவியாக செல்வி ஈஸ்வரி ராவ், 4 மகன்கள், பேர குழந்தைகள் என கூட்டு குடும்பமாக தாராவியில் வாழ்ந்து வருகிறார் ரஜினிகாந்த். மகாராஷ்டிராவினுடைய முக்கிய அரசியல் கட்சி தலைவரான ஹரிதேவ் நானா படேகர் தாராவியை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் குடிசைகளை அகற்றிவிட்டு நவீன வீடுகள் கட்டித்தரும் தூய்மை மும்பை திட்டத்தை செயல்படுத்த நினைக்கின்றார். இதனை செயல்படுத்த தனது கட்சி பிரமுகரான விஷ்ணுபாயை நியமிக்கின்றார். ஆனால் அதனை செயல்படுத்த காலா தடையாக இருக்கின்றார். தமது படை தளபதியாக இருக்கும் 2வது மகன் செல்வத்தை கொண்டு அடாவடியாக எதிரிகளை காலா அடக்குகிறார். மறுபுறம் அடிதடியை விரும்பாத இளைய மகன் லெனின் அஞ்சலி பாட்டிலுடன் இணைந்து மக்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் தாராவியை சொர்க்கமாக்கும் வேலையை செய்கின்றார். இதற்கிடையில் தன்னார்வ தொண்டரான ரஜினியினுடைய முன்னாள் காதலி சரீனா தான் பிறந்த இடமான தாராவிக்கு மீண்டும் வருகின்றார். ரஜினியினுடைய மகன் லெனினுடன் இணைந்து தாராவியினுடைய முகத்தை மாற்றும் வேலையில் ஈடுபடுகின்றார். காலாவும் செரீனாவும் மலரும் நினைவுகளில் மூழ்க மனைவி செல்வி மனக்கலப்பத்துடன் கோபம் கொள்கின்றார். இந்த சூழ்நிலையில் காலாவை போட்டுத்தள்ள சம்பத்ராஜ் போடும் ஸ்கெட்சில் அப்பாவி இளைஞன் ஒருவன் கொல்லப்படுகின்றான். இதற்கு பழிதீர்க்கிறார் காலா. இதையடுத்து மெயின் வில்லன் ஹரிதேவ் நேரடியாக களத்தில் இறங்குகிறார். காலாவும் ஹரிதேவும் நேரடி மோதலில் ஈடுபட கடைசியில் ரஜினிகாந்த் எப்படி தாராவியை காப்பாற்றுகின்றார் என்பதே படத்தினுடைய மீதி கதையாக அமைந்துள்ளது. ரஜினிகாந்த் காலாவில் ரஜினியின் நடிப்பு வேற லெவலில் உள்ளது. பேர குழந்தைகளுடன் கொஞ்சி விளையாடுவது, மனைவியிடம் பம்மி விழிப்பது, சரீனாவை பார்த்ததும் காதலில் மூழ்குவது, எதிரிகளை கண்களாலே அடக்குவது என மிகவும் கிளாசிக்காக மிரட்டியிருக்கின்றார் ரஜினிகாந்த். கபாலியைப் போலவே ரஜினிக்குள் இருக்கும் ஒரு நல்ல நடிகனை அழகாக வெளிக்காட்டியிருக்கின்றார் இயக்குனர். குறிப்பாக எந்த ஈகோவையும் பார்க்காமல் இயக்குனரினுடைய நடிகராகவே நடித்து கொடுத்திருக்கின்றார் ரஜினிகாந்த். அடுத்ததாக நானா படேகர் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவே திரையில் அப்படியே அச்சு அசலாக வாழ்ந்திருக்கின்றார். தன்னை விட ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் காலாவுக்கு இருக்கவே முடியாது எனவும் நிரூபித்திருக்கிறார். 2ஆம் பாதி முழுவதையுமே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார் நானா படேகர். ஈஸ்வரி ராவ், இவருடைய நடிப்பு மிகவும் எக்ஸலண்டாக உள்ளது. இவர்தான் காலா படமே என சொல்லும் அளவிற்கு காட்சிக்கு காட்சி ஸ்கோர் செய்கின்றார். கணவனினுடைய முன்னாள் காதலியை பார்த்து பொறாமைப்படுவது, கணவனிடம் சண்டை போடுவது போல் அவர் இசைவுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வது என செல்விக்கு உயிர் கொடுத்திருக்கின்றார் இயக்குனர். ஒரு நல்ல ரீஎன்ட்ரி ஈஸ்வரி ராவுக்கு அழகாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்றே நாம் சொல்ல முடியும். சமுத்திரகனி சொல்லவே வேண்டாம். வள்ளியப்பனாக காலாவுக்கு துணை நிற்கும் அருமையான பாத்திரத்தில் வழக்கம்போல் பிசிறில்லாமலும் மிகவும் அருமையாக நடித்துள்ளார். எப்போதும் போதையில் இருக்கும் ஒருவனை அப்படியே திரையில் காட்டியிருக்கின்றார் சமுத்திரகனி. இவர்களை தவிர படத்தில் நடித்துள்ள அனைவருமே தங்கள் கடமையை மிகவும் சரியாகவும் சீராகவும் நேர்த்தியாகவும் நடித்து கொடுத்துள்ளார்கள். பா. ரஞ்சித்துக்கு ரஜினியுடன் இது 2வது படம் என்பதால் அவரை சரியாக புரிந்து கொண்டு நல்ல கதைக்களத்தையும் தேர்வு செய்து கதாபாத்திரங்களையும் அருமையாக படைத்து கொடுத்திருக்கின்றார்.
60 வயதான ஒரு வீரன் நிஜ வாழ்க்கையில் எப்படி இருப்பான் என்பதை மிகவும் அழகாக காட்சிக்கு காட்சி அற்புதமாக நகர்த்தியிருக்கின்றார். திரைக்கதையில் அவரது உழைப்புக்கு ரொம்பவும் எல்லற்றது என்றே நாம் சொல்ல முடியும். உழைக்கும் மக்களுக்கே நிலம் சொந்தம் என்ற கருத்தை ரஜினியை வைத்து வெளி உலகிற்கு உணர்த்த முற்பட்டிருக்கின்றார் இயக்குனர் ப. ரஞ்சித். அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸை பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.